பகல் போல் எரியும் உன் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் உன் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிழைகளை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 10 முதல் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து
துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்தபோது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவராய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கிசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுக்கு மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையை உள்ளவராயிருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உம்மையே நாடிடுதே. கலை மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உம்மையே நாடிடுதே. அடைக்கலம் குருவிக்கு வீடும் கிடைத்தது, நகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. அடைக்கலம் குருவிக்கு வீடும் கிடைத்தது, நகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவா என்னரசே, ஆனால் இறைவா என்னரசே, எனக்கோ உம்மிடம் தஞ்சம் கிடைத்தது, எனக்கோ உம்மிடம் தஞ்சம் கிடைத்துள்ளது. மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உண்மையே நாடிடுதே. கலை மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா
விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 சொற்றொடர்கள் 28 முதல் 31 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் எம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சி. நேற்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 17லேருந்து 27, இன்றைக்கி 28லேருந்து 31. என்ன நடக்கிறது? ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இயேசு சென்று கொண்டிருக்கிறார். ஒருத்தன் வரான், வந்துட்டு கேட்குறான், ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை பெறணும்னா என்ன செய்யணும் அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு இயேசு சொல்லுகிறார், களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே. இவ்வளோ லைனா 10 கட்டளைன்னு சொல்கிறார். ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்தெல்லாம் இதை நான் பின்பற்றி வரனே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், அப்போ நான் செய், போய் உன்னுடைய இதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னேன். அவருடைய முகம்லாம் வாடி போய் விடுது. வாடி போய் விட்டோன்னே இயேசு சொல்கிறாரேப்பா, செல்வர்கள்லாம் இறையாட்சிக்கு போகிறது கடினம், அதுக்கு ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார். இதுதான் நேற்றைய தொடர்ச்சி. இதில் நேற்று நான் பிரசங்கம் வைக்கும் பொழுது ஊசியின் காதுனா என்ன அப்படின்னு நான் சொன்னேன். என்ன, யாராவது நேற்று வந்தவங்க சொல்லுங்களேன். எருசலேமில் இருக்க ஒரு நுழைவாய்வல், ஐ ஆஃப் த நீடில் கேட் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். மற்ற கமெண்ட்ரிலாம் பார்க்க முடியாது. ஐ ஆஃப் த நீடில் கேட் அப்படின்னு சொன்னால் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். எருசலேமினுடைய நிறைய கதவுகள் இருக்கும் நகருக்கு போகிறதுக்கு. மாலை வேலையில் சாத்திடுவாங்க இல்லையா, அந்தோனியார் கேட் நம்ம கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் திறந்து வச்சுக்கிறோம், காலையில் சாத்திடுவாங்க. அதில் ஒரு சின்ன கேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய கேட்டில் ஒரு சின்ன இடம் தான் எப்படி இருக்கும். நைட்டில் போகிறவங்க அந்த ஒட்டகத்தில் எல்லா லோடும் ஏற்றினோன்னா உள்ளே போக முடியாது இல்லைங்களா. அதுக்கு தான் அதனுடைய அந்த சின்ன கேட்டினுடைய பேர் தான் ஊசி. அந்த ஊசியினுடைய காது என்று அழைக்கப்படுது. ஐ ஆஃப் த நீடில் கேட் என்பது அதுதான். இப்படி இந்த கேட்டுக்குள்ளே ஈஸியாக போயிடும். ஒட்டகம் எவ்வளோ சுமை வைத்திருந்தாலும் செல்வர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா போயிடுன்றது என்ன அர்த்தம்னா, இவ்வளோவற்றையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போக முடியாது, சுமைகளை குறைத்தால் மட்டும்தான் போக முடியும் என்பதனுடைய அடித்தளம். அதனை தொடர்ந்து இன்றைக்கி நடக்கிற முயற்சி. அவங்ககிட்ட பேசுனா அவங்க சோகமாயிடுறாரு. உடனே பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே, நாங்கள் தான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம்ல அப்படி சொல்லி பேதுரு கேட்குறாரு. உமக்காக வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் விட்டோம்ல, எங்களுக்குன்னா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். நிலபுலன்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், வீடுகள், நீ எதெல்லாம் விட்டியோ அதெல்லாம் 100 மடங்காக உனக்கு கிடைக்கும், கூடவே இன்னல்கள் கிடைக்கும், பிறகு நிலைவாழ்வு கிடைக்கும் அப்படின்றத சொல்லுவதாக இன்றைக்கு முடிகிறது. அப்போது ஒரு நிறைவான ஒரு நிகழ்ச்சி என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இறைவார்த்தையில் சொல்லியிருக்கிறது. இதில் இந்த எண்ணங்களோட நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஒன்று. நீதிமொழிகளில் புக் எடுங்க. நீதிமொழிகளில் 19வது அதிகாரம் 17வது இறைவசனம். நீதிமொழி 19வது அதிகாரம் 17வது இறைவசனம். ஏழைக்கு இறங்கி, ஏழைக்கு இறங்குகிறவர் யாருக்கு கடன் கொடுக்கிறார்?
நீ கடன் கொடுத்தனா எவ்வளோ பெரிய பணக்காரன், பணம் இருக்க உங்ககிட்ட தான், பணம் இல்லைன்னா கேட்பானா என்ன கடன், கிட்ட கூட வர மாட்டான். புரியுதா? பார்த்து இவன்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவான். அப்போது நீ ஏழைகளுக்கு தரேன்னு சொன்னால் இறங்குகிறீன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு கடன் கொடுக்குறாய்? ஆண்டவருக்கு கடன் கொடுக்குறாய். அதன் பிறகு படிங்க, அவர் கொடுத்ததை அந்த கடனை ஆண்டவரே திருப்பி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இங்கே நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொன்னாக்கா, இன்றைக்கு நம்ம இதெல்லாம் நான் இல்லைப்பா, நான் சிம்பிளாக தான் வாழுறேன் அப்படின்னு ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கலாம். செல்வங்கள்லாம் நான் ஒன்றும் வச்சில்லையே அப்படின்னு நினைக்கலாம். நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு 2 ஷர்ட் இருந்தால் ஒரு ஷர்ட்டை கொடுக்கலாமே நினைப்போம். 15 சட்டை 20 சட்டை 30 சட்டை வந்தால் கூட கொடுக்குது மனசு வராது. புரியுதுங்களா? சமீபத்தில் ஒரு பிச்சை எடுத்து கொண்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க பையை செக் பண்ணால் எத்தனையோ லட்சம் இருக்குது உள்ளே, பல லட்சங்கள், பேப்பர்லாம் வந்துச்சு, பல லட்சங்கள் இருந்தது. அப்போ இன்றைக்கு நிறைய செல்வங்கள் சும்மா நம்மளை சுற்றி அடைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம இளையோர்கள்லாம் இந்த கூடாரத்தை புதுப்பிப்பதற்காக இளையோர்கள்லாம் கலெக்ட் பண்ணாங்கல்ல, அது ஒன்றுமே உதவாத சேர் தான், ஒன்றுக்குமே உதவாத பொருள் தான். எவ்வளோ தெரியுமா வந்துச்சு? அதில் 71,000 ரூபா வந்துச்சு. அதில் இதுக்கு முன்னாடி இந்த பங்களம் பண்ணேன், அது 1.5 லட்சம் வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த பங்களம் பண்ணேன், 2.5 லட்சம் வந்தது. அதுக்கு முன்னாடி 50,000 வந்தது ஒரு பங்களையும் பண்ணும்பொழுது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்றுமில்லாத பொருளுக்கே இவ்வளோ வேல்யூ இருக்குது. அது யாருன்னா சாப்பிட்டு சந்தோஷமாக இவ்வளோ தானே, வீட்டில் தானே சும்மா இருந்தது. நிறைய பொருள்கள் கவனிங்க, நம்மலாம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த இறைவாசனம் மூலமாக ஒரு காரியம் செய்யுங்க, பயன்படுத்த 10 வருஷமாக நீங்கள் தொடாது, இல்லை 5 வருஷமாக நீங்கள் தொடாது எடுத்து யாருன்னா கொடுங்க, சந்தோஷமாக போவான். இன்றைக்கி பல பேருக்கு நீங்கள் போகிற வழியில் ட்ரெஸ் இல்லாமல், நிறைய பேர் உணவு இல்லாமல், நிறைய பேர் பாத்திரம் இல்லாமல், நீங்கள் வர போகிற வழியில் பாருங்கள், நடந்து போகிற வழி, பணியில் போனவங்க உங்கள் பணி நிமித்தம் போகும்போது, இல்லை வேறு மற்ற வேலைக்கு போக நீங்கள் பார்க்குறீங்கள. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் நீங்கள் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்க நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து அவங்க ரோட்டில் உட்காரவங்களுக்கு கொடுத்துட்டு போகிற டீம்லாம் இருக்கிறாங்க. கிறிஸ்துவர்களே இல்லாதவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம கிறிஸ்துவர்களாக இருந்து கொண்டு இருப்பதை கொடுத்து யோசிக்கிறோம். பழைய பட்டு புடவை எதுவும் உதவாதுன்னு வச்சிங்களா, பழைய புடவை அதை கொடுக்கறதுக்குள்ளே மனசு நொறுங்கிட்ட நமக்கு. புரியுதுங்களா? நிறைய பொருள்கள் நல்லா நவச்சிங்க, நம்ம சுற்றி இருக்கிற பொருளில் எப்போ கழிக்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர்கிட்டே போக முடியும். எல்லாத்தையும் வாரி 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 போட்டு ஒரு சில வீடெல்லாம் உள்ளே போக முடியாது, அவ்வளோ இருக்கும், அவ்வளோ பொருள் இருக்கும். பொருள் தேவை தான், அதுக்குன்னு 30 வருஷம் பொருளுமே வச்சுக்கணும். இப்போ புதுசாக வந்து டிவியும் வச்சுக்கணும்னா அது என்னது காட்டுகிறதுன்னு சொன்னால், பொருள் மேலே இருக்கிற ஒரு பேராசையை காட்டுகிறது. அதுதான் ஆண்டவர் குறிப்பிடுறார். எதை விடுறீங்களோ அதுதான் கிடைக்கும். ஒரு குருவிட்ட போயிட்டு நான் சீடன் ஒருவன் கேட்குறான், நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், நீங்கள் சொன்னதெல்லாம் படிச்சுட்டேன், ஆனாலும் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களே ஏன்? ஒரு குருவிட்ட போய் ஒரு சிஷ்யன் கேட்குறான், நீங்கள் இத்தனை வருஷமாக என்னென்ன படிக்க சொன்னீங்களோ நான் படிச்சுட்டேன், ஆனாலும் எனக்கு இன்னும் தகுதி இல்லையே அப்படின்றீங்களே ஏன் அப்படின்னு சொன்னோடனே அவர் உள்ளேருந்து டீ கொண்டு வர சொன்னார். 2 டீயில் 2 கப்பில் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. கப்பு கொண்டு வந்து அந்த கோப்பையை கொடுத்து, இப்போ டீ நீ ஊற்றி ஃபுல்லாக்குப்பா அப்படி சொல்லும் பொழுது, இது எப்படிங்க ஊற்ற முடியும், ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. அப்படி தான் உன் மனதளவிலே நீ நிறைந்து போயிருக்கிறாய், எல்லாம் படிச்சுட்ட, எல்லாம் தெரியுன்றிருக்க. அதனால் அது இருக்கும்பொழுது உன்னால் ஒரு குருவாகவோ நீ மாற முடியாது. அப்படி உன்னையே நீ இழைத்து கொண்டு இறக்கி கொண்டு நீ வந்தனா தான் நிறைவை பெற முடியும்னு சொன்னாராம். அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு நிறைவை பெறணும்னு சொன்னால் காலியானதான். அதனால் நம்மை சுற்றி ரொம்ப பெருசாலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. நீங்கள் பெரிய பெரிய செக் போட்டெல்லாம் உடனே தர தேவையில்லை, பெரிய கேஷ் எத்தனை 50,000 1 லட்சம் தர தேவையில்லை. நாம் வாழ்கிற இடத்துல நான் பயன்படுத்தாத பொருள், என் வீட்டில் நான் பயன்படுத்தாத பொருள், என் பீரோவில் 10 வருஷம் மக்கினுக்கிற புடவை, மக்கினுக்கிற ஷர்ட்டு மற்றவங்களுக்கு போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறேன்னு சொன்னாக்கா, அதுதான் இறையாட்சிக்கான தயாரிப்பு. நம்ம அது குறைய அந்த மனநிலை நமக்கு வந்தால் போதும். அதை கொடுக்கும்பொழுது அடுத்தவங்க சிரிப்பாங்க, அடுத்தவங்க மகிழ்ச்சியாவாங்க. எத்தனையோ பேர் இந்த மழை நாட்கள் வரப்போகிறது போர்வை இல்லாமல் இருப்பாங்க. நம்ம ஒரு சில போர்வைகள்லாம் சில்வர் ஜூபிலி கொண்டாடின்னு இருப்போம் வச்சுன்னு பத்திரமா. புரியுதுங்களா? அதை நமக்கு தேவையான வரும்போது தேவையில்லாத கொடுக்கும் பொழுது நிச்சயமான ஒரு வழியை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும்போது தான் இறைவாக்கு. இப்படி நீங்கள் இழக்கும்போது கடவுள் திருப்பி கொடுப்பார் என்பது தான் இன்றைக்கு நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. ஆக என் அன்புக்குரியவர்களே, இழப்போம் நிறைவாய் பெறுவோம் என்கிறார் ஆண்டவர். ஆமென்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. இகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூய பிரானு தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியினுடைய எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏதோ பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உத்தரமன் என்ற ஊழியம் புரிய தகுந்தருளை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நிகழ்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடந்துகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து இந்த திருமுக ஒளியில் நுழைத்திருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூர்கள், இவ்வுடலில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரலும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் நமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை இணைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் அன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு ஒழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், விளைவினங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதி நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய செம்மறியின் விருந்து களைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகி நீ திரியாகவா, மலராகி நீ மனமாகவா. மெழுகாகி நீ திரியாகவா, மலராகி நீ மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும்
மயிலாகி நீ நடமாடவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இருபத்தி 8/5/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருவழிபாட்டிற்கு பீடத்தை தயார் செய்த புனித ஃபாத்திமா அன்னை அருட்சகோதரர் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆலயத்தை சுத்தம் செய்த டி அந்தோணியம்மாள், கர்லின் மேரி, டி அந்தோணியம்மாள், ஏ கார்மேல் ராணி இவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற 31/5/2024 அன்று தூய கன்னிமரியாளுடைய எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அது வணக்க மாதத்தினுடைய கடைசி நாள். எனவே அன்று புனித அந்தோணியார் திருமலையிலிருந்து அன்னையினுடைய தேர்பவனை ஜெபமாலை சொல்லிய வண்ணம் பங்கு ஆலய வளாகத்தில் உள்ள புனித லூர்து அன்னை கெபியிலே திருப்பலி நடைபெறும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். எனவே ஏற்கனவே அறிவித்தபடி உங்களுடைய வீடுகளிலே இறுதி ஆண்டினுடைய படம் மந்திரிப்போ புதியதாக நிறுவுதலோ அல்லது புதுப்பித்தலோ இருந்தால் முன்கூட்டியே பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்து பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்று திருப்பலி முடிந்த பிறகு திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். வருகின்ற ஜூன் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் நம் பங்கிலே உள்ள புனித அந்தோணியாருடைய திருமலையினுடைய ஆண்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது. பங்கு மக்கள் தாராள உள்ளத்தோடு இத்திருவிழா செலவினங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 6ஆம் தேதி நம்முடைய கொடியேற்றம். அந்த கொடியேற்ற விழாவை நம்முடைய மறைமாவட்ட நிதி நிர்வாகி அர்ப்பணி அருளானந்த் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறார். அடுத்த நாள் 7ஆம் தேதி நற்கருணை பெருவிழா. இந்த திருப்பலியை பன்னூர் டான்போஸ்கோனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அர்ப்பணி சத்தீசெல்வன் அவர்கள் நிறைவேற்றுகிறார். 8ஆம் தேதி திருவிழா திருப்பலி மாலை 5:45 மணிக்கு குருக்கள் இல்லம் அங்கே மந்திரிக்கப்படும். மந்திரித்து முடித்த பிறகு அங்கே தேர் மந்திரிக்கப்படும். தேர் முடிந்த பிறகு நாம் நேரடியாக திருமலைக்கு வந்து இங்கிருந்து திருப்பலியை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆகவே எல்லோரும் நேரத்தோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். இந்த வழிபாட்டிற்கு சவுண்ட் சிஸ்டம் அழைத்து கொடுத்த திரு மணி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். மேலும் கீபோர்டு வாசித்த நிஷாந்த் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். கரங்களை தட்டி. இன்று புனித அந்தோணியாருடைய பன் வழங்குகிறவர்கள் எம் மேரி மார்கரெட், எம் சிந்து, எம் தானேஷ், டி ரித்விக் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் நிறைவாய் இவர்களை ஆசீர்வதிக்க இந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அனைவரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த பண்ணை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதை வாங்கி உண்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த பண்ணையும் இதற்காக உழைத்த அனைத்து ஊழியர்களையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை இதை கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை இதை நாங்கள் உண்ணுகின்ற பொழுது உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து புனித அந்தோணியாருடைய வளமும் வாழ்விலே நாங்கள் நல்லவர்களாக வாழவும் வழி நடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில்
அவர்கள் உமது உண்மையை அறிந்தது அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் ஆசிரோடு சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை பொறிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழும் மகிழ்வில் நிறைவும் பரவும் உன் வரவா. தணியும் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவா உன் தயவா. பணியில் வாழும் மகிழ்வில் நிறைவும் பரவும் உன் வரவா. தணியும் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவா உன் தயவா. கவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உயர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே. எங்கள் வாழ்வில் நிலவும் வாழ பாதை தந்தவரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே. எங்கள் வாழ்வில் நிலவும் வாழ பாதை தந்தவரே. எந்த நெஞ்சில் நீ இருந்து உண்மை நிறை சொல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டிய புனித நகரிலே புதுமை பொறிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.